இப்போ நீங்கள் எந்த காட்டுக்குள்ள இருக்கிறீங்க இப்போ வந்து? மாஷா அல்லாஹ் இது வந்து ஒரு வில்பத்து சம்பந்தமான ஃபாரஸ்ட்டில் வந்து இருக்கிறோம். இப்படி ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு காட்சி ஒன்று கிடைச்சி இந்த வண்ணாத்திகளை பற்றி பார்க்குற டைமில் அழகாக இருக்குது. எண்ணற்ற வண்ணாத்திகள்லாம் இன்னும் ஈந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இந்த வண்ணாத்திகளை நீங்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டீங்க. அதில் லைஃப்பை பாருங்கள் எப்படின்னு சொல்லி ஒத்துமையாகவும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இது இந்த நோக்கம் உங்களுக்கு எந்த வந்துருக்கு? இந்த நோக்கம் வந்து மாஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு காட்சி எத்தனை பேர் காடுகள் இல்லாத ஆட்கள் ஆகிக்கிறாங்க. உலகத்தில் மக்கள் வந்து கோடிக்கணக்கான மக்கள் இதை வந்து ரசிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இதை எடுத்து வந்து நாங்கள் மக்களுக்காக வேண்டி தான் காட்டுறோம். இதை வந்து அவங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து எங்களோட ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் ஏன்னா பைதா greenforest.com அடித்து பார்த்தா அந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்கலாம். இந்த நோக்கம் உங்களுக்கு நோக்கம்தான் வந்து மக்கள் வந்து இதை பார்த்து அவங்களும் வந்து எத்தனை பேர் படிப்பு சம்பந்தமான ஆட்கள்லாம் வந்து இதை பார்த்து இதில் இப்படி ஒரு காட்டுகளை மற்ற மக்களை உள்வாங்கிறது, காடுகளை பார்க்க செல்லாம் காடுகளே தெரியாமல் இருக்கிறாங்க. இப்படி ஒரு அழகான காட்சிகள் இருக்கிறாங்க. அந்த நோக்கத்தில் தான் மக்களை உள்வாங்கி இந்த அழகான காடுகளை இறைவன் தந்த காடுகளை ரசிக்கிறதுக்கு தான் வேண்டியது அந்த நோக்கத்துக்காக வேண்டி நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மரத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த மரத்தை பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 280 வருஷமாக ஒரு சுற்றளவை பார்க்குற டைமில் கிட்டத்தட்ட அந்த மரத்தில் சுற்றளவை பார்க்குற டைமில் கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கிட்ட சுற்றளவு வைக்கிறோம். 25 அடிக்கிட்ட சுற்றளவு வைக்கிறோம். கிட்டத்தட்ட 270 வருஷத்துக்கு மட்டும் இந்த மரம். இது வந்து மண்ணுளி மரம்னு சொல்லுவாங்க. மண்ணுளி மரம்னு சொல்கிறது இதுக்கு தமிழில். இதுக்கு வந்து மற்ற பாசையில் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த பாசையை சொல்லுங்கள் நீங்கள். கெட்டம்பை சிங்களத்தில் கெட்டம்பன்னு சொல்கிறது. ஆனால் இதுக்கு நாங்கள் பார்க்குறோம் கரையானா அதுபோல் எந்த தீங்கும் இல்லை. இதில் ஏற்கனவே வந்து பார்க்குறதுக்கு நியாயமான காற்றுகளில் புயல்களில் கொப்பெல்லாம் உடஞ்சி விழுந்திக்குது. இந்த மரத்துக்கு எந்த சேதமே ஏற்படலை. சேதமே இயற்கையால் சேதம் வைக்கிறது. மற்ற வந்து மிருகத்தால் வந்து எந்த சேதமும் இல்லை. அதால் வந்து இந்த கரையான்களை அதுக்கெல்லாம் அதுக்கு அரிக்கக்கூடிய வேணால் மண்ணுளின்னு சொல்கிறதால வந்து அதை ஸ்பீட் பண்ணி போகிறதுக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. மக்கள் அந்த தளப்பாடங்கள் செய்யக்கூடிய சான்ஸ் இதெல்லாம் இப்போ வந்து தளப்பாடங்கள் செய்யலை வேண்டிய இதில் ஒரு டிசைன் தளப்பாடம் செய்யக்கூடிய இதில். ஆனால் அந்த போல் அந்த வில்பத்தில் சம்பந்தமாக இந்த கவர்மெண்ட் வந்து இதை வெட்டுறதுக்குலாம் கூட அனுமதி இல்லை. சட்டப்படி ஒரு லைசன்ஸ் எடுத்து வெட்டக்கூடிய சந்தர்ப்பம் ஈக்குது. ஆனால் இதை காட்டுக்களை வந்து நம்ம சட்டமில்லாம் வெட்ட இயலாது. இந்த பகுதி வந்து வில்பத்துக்கு சேர்ந்த பகுதி. இதெல்லாம் வில்பத்துக்குள்ளது தான். வில்பத்துக்கு நம்ம அவங்க வந்து சட்டப்படி வில்பத்தில் எங்களுக்கு அலோவ் பண்ணிக்காங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த இயற்கை வளங்களை பாவிக்கிறதுக்கு கேமரா எடுக்குது, ஃபோட்டோ எடுக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த காட்டுக்குள்ள வேட்டையாடுவோம் அதெல்லாம் செய்யக்கூடாது. வேட்டை அந்த மிருகங்களை அழகாக வந்து அன்பு காட்டணும். மிருகங்களோட அந்த ஒத்துமைகளை பார்க்கணும். அந்த ஒத்துமைகளுக்காக வேண்டிய நான் வந்து அந்த மிருகங்களை பார்க்கணும். நம்மளுக்கு இதில் ஆபத்தில் எந்த இதுவும் இல்லை. அவங்களோட பாதுகாப்பு செக்யூரிட்டி எல்லாம் நமக்கு தந்திக்கிறாங்க. அப்படி பார்த்து இது எண்ணற்ற மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. மிருகங்களுக்கு ஆபத்து செய்யணும். மிருகங்களுக்கு ஆபத்து செய்யக்கூடாது. அன்பாக ரசிக்கணும், அது காதலிக்கணும் மிருகங்களை. இந்த யூடியூப்பை பார்க்குற மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்? ஆமாம், இதை வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவங்கள இதை வந்து அழகாக ரசிக்கணும். காடுகளை வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். சுற்றுச்சூழலை மற்ற மக்களுக்கு இதை வந்து எட்டி வைக்கணும். மற்ற மக்களை இதை உள்வாங்கணும். அவங்கள நல்லதை செஞ்சு போட்டு நாங்கள் எவ்வளோ நல்லதை செஞ்சுட்டு அதே மாதிரி மக்களும் நல்லது செய்யறதுக்கு வண்ணாத்தீவில் மக்கள் எல்லாம் அவங்க வரணும். வெளியே இருந்து வெளிநாட்டில் இருந்து. ரைட், ஓகே.